ஹெல்த்தியான இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு பொடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 150 கிராம் வந்து பூண்டு சுத்தப்படுத்தி இடிகளில் இடிச்சிட்டு நம்ம உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 கப்பு உளுந்து தோலோடு சேர்த்து வைக்கிறதுனால வெள்ளை உளுந்து சேர்த்து நம்ம வறுக்கும் போது அது நல்லா வறுபட்டுருச்சா கலர் மாதிரி வந்துருச்சான்னு தெரியும். 2 கட்டி பெருங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு கடாயில் போட்டு வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெயில் காஞ்ச மிளகாய் வறுத்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து கொட்டிக்கலாம். நல்லா ஆறட்டும். அதே எண்ணெயில் நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து மல்லி சீரகத்தை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு மிளகாயும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம பூண்டு சேர்த்து நல்லா பவுடர் ஆக்கி ஆறின பிறகு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை பல்சில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா டேஸ்டியான இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு பொடி வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள்.